மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். என்ன சார் எனக்கான என்ன வீடியோ சார் என்னவா இருக்கும் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ இதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணலை, எனக்கு ப்ராப்பரான வே தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்மளால முடிக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கன்ஃபியூஷனை சரி பண்ணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த அந்த கன்ஃபியூஷன் சரியானா நம்மளோட டார்கெட் என்னன்னு தெரியும். ஸோ அந்த டார்கெட் தெரிஞ்சால் தான் நம்ம டார்கெட் அடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இது எல்லா விஷயத்துக்கும் போகும். சரி, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த கன்ஃபியூஷன் வந்து வெளியே வாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க உங்களோட டார்கெட் என்னன்னு பாருங்க. ஸோ அதுக்கு வந்து உங்க டார்கெட்டை எய்ம் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்கீங்க. சரியா? ஸோ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான வழியில ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி வந்துட்டு கடைசியா ஒரு வழியை தேடுறீங்க. அதுக்குள்ள எனக்கு டைம் முடிஞ்சிச்சு, ஏஜ் ஆயிருச்சு, ஸோ எனக்கு வந்து அந்த ஹோப்பே போயிருச்சு அப்படின்னு சொல்லி மனசை விட்டுறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றப்ப இருந்தே வந்து நீங்க கரெக்டான வழியில போயிருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஈஸியான வழியாகவும் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் ஈஸியான, நீங்க ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டான வழியா இருக்கும். இந்த வழியில ஹார்ட் ஒர்க் போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிராக் வித் ஜாக் சைட்லேருந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட் தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேங்க் எக்ஸாம் சைட்ல எல்லா சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், பேங்க் எக்ஸாம் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட் எல்லாம் நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நீங்க நம்மளோட ராயல் பாஸ் பேக்கேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுலேயே நம்ம எல்லா வழியுமே காமிச்சிருக்கோம், எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ நான் சொல்லிடுறேன். ஸோ 1299 நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க 12 மந்த்ஸுக்கு. 12 மந்த்ஸ்க்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ என்னென்னலாம் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்போ உங்களுக்கு என்னெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இருக்கும். எல்லா டாபிக்ஸ்க்கான வீடியோஸுமே இருக்கும் வீடியோ கோர்ஸில். ஸோ ரீசனிங், ஆப்ட், இங்கிலீஷ், பேங்க் மேனேஜ் எல்லா டாபிக்ஸும் இருக்கும். இதில் 400+ மேலே வீடியோஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸில் பார்க்குறதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கு. நீங்கள் டைப் வைஸா, டாபிக் வைஸா, செக்ஷன் வைஸா, மெமரி பேஸ்ட் கொஸ்டினா, இல்லை ப்ரிலிம்ஸ் லெவலா, மெயின்ஸ் லெவலா, இல்லை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் செஷன் பிகினர் லெவலா, இல்லை வந்து நீங்கள் பூஸ்டர் கொஸ்டின்ஸ் எடுக்கணும், ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினும் அந்த பிடிஎஃப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் மார்க் டெஸ்ட் சீரிஸ். ஸோ எக்ஸாம் வரப்போது, எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் தேவைப்படும். ஸோ டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களால் கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கான எக்ஸாமுக்கான எல்லா டெஸ்ட் சீரிஸும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ஒன் இயர்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ எல்லாத்துக்கான டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட்லேயே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும். இது கூட ரிலீஸ் பண்ணுற எல்லா பெய்டு பென்சில் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸோட ஆட் ஆகி வந்துடும். ரிலீஸ் பண்ணுற காம்போ பேக்கேஜஸ், பிடிஎஃப் பேக்கேஜஸ் எல்லாமே எல்லாமே நீங்க வந்து எது இருக்காதா அது இருக்காதா நீங்க டவுட்டே வேணாம். பேங்க் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே ராயல் பாஸ்க்குள்ளேயே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்ணி வெறும் 1299க்கு நீங்க ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க 12 மந்த்ஸ்க்கு. வேற ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு 120 உள்ள வந்து நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்க முடியும்னா கண்டிப்பா முடியும். ராயல் பாஸ் இருந்தா முடியும். ஸோ நீங்க அதற்கான எஃபோர்ட்டை போடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான வழி. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் முடிங்க, அப்புறம் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்புறமே டெஸ்ட் சீரிஸ்க்குள்ள போக ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கான கரெக்டான வழியா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸோ பெரியஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஜாக்சன் சாரையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண வேற ஒன்றும் இல்லை. டாடா, பாய், சி யூ.